4 வர்ணங்கள் தான் அப்படிங்கிறான். அந்த 4 வர்ணங்கள் மாறி மாறி ஒவ்வொன்றும் கலப்பு ஏற்பட்டுதான் 4000 ஜாதியே இருக்கு. ஜாதி மாதிரி உருவாகி வந்த ஒரு ஜாதிக்கு இதுல என்ன பெரிய புனிதமயிர் இருக்குது, என்ன சுத்த ஜாதி? ஆனா இன்னைக்கு இந்தியாவில மட்டும் ஏறத்தாழ 72 மரபினங்களின் கூறுகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 4ஆக இருந்த இனங்கள் 72க்கும் மேற்பட்ட துணை இனங்களாக பெருகியது எப்படி? இனக்கலப்பினால் மட்டுமே அது சாத்தியமாகி இருக்கிறது. அத்தை மகளை திருமணம் செய்வது, அக்கால் மகளை திருமணம் செய்வது, தாய்மாமன் புள்ள இப்படி எங்கிறது எல்லாம் பெரிய கலாச்சார பெருமையா பேசுறாங்க. இது தமிழ்நாட்டில ஆந்திராவில இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இதே இந்து மதத்தில் வட இந்தியாவில் இதை அசிங்கமா பாக்குறான். ஏன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பார்த்து பழகி வளர்த்து எல்லாம் கூடவே இதை இருந்து பார்த்தவங்கள எப்படா கல்யாணம் பண்றதுக்கு அந்த என்ன எப்படா உங்களுக்கு தோணும் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா இங்க இருக்கிறவன என்ன சொல்லுவான்னா, அத்தை மேல பண்றது சரிங்கிறவன் சித்தப்பா பிள்ளைய பெரிய பிள்ளைய பண்ணக்கூடாதும்மா. ஆனா இதே இஸ்லாமியர்கள் சித்தப்பன் பிள்ளை சித்தி பிள்ளைய பெரிய பிள்ளைய அவங்க பண்றாங்க. அப்ப என்ன சொல்றது, அது தவறுங்கிறதா இல்ல இது தவறா? என்ன சக்கிலியருங்கிறவங்க பிராமணர் தானே, பிராமண பெண் வைத்திலிருந்து ஒருதான் அவங்க பிராமணர் தானே, அவங்க எப்படி சக்கிலியர் ஆவாங்க? ஆனா இங்க பேசுறான், ஆண்டா சக்கிலி நீ இருக்கிறதுக்கு எனக்கு ஈக்குவலா கேட்கற, ஆண்டா நீ உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு கழுத்து வெட்டி சாகடிக்கிறானுங்க. கடந்த சில தினங்களா இன்ஸ்டா ஆகட்டும் மோனோல ஆகட்டும் பார்த்தா எல்லாரும் ஜாதி ஜாதி ஜாதி, நம்ம ஜாதி தான், நம்ம ஜாதி வேறு ஜாதி கூட கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஜாதிக்கே கேவலம், நம்ம இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா, நம்ம நம்ம சொந்தத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது, வேறு மதத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த ஜாதி நமக்கு ஈக்குவலான ஜாதியா? இப்படி முழுக்க இந்த காதல் திருமணம் ஜாதி மாதிரி திருமணம் பண்றதுக்கு எதிராகவும் ரொம்ப முட்டாள்தனமாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா உண்மையாலுமே நம்ம இதுக்கு முன்னால இருந்த வரலாறுலாம் அப்படிதான் இருந்தாங்களா, அல்லது ஆய்வறிஞர்கள் இவங்க சொல்றதான் அந்த அறிஞர்களும் சொல்றாங்களா அப்படிங்கறத பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. அதை பத்தி இந்த வாரம் நம்ம பார்ப்போம். இவங்க இந்த திருமண வயதெல்லாம் இன்னைக்கு ஆட்டோவில பஸ்ல எல்லா இடங்களையும் எழுதி போட்டுருவாங்க. ஆனா இந்த திருமண வயது சட்டப்படி இப்ப பண்றதெல்லாம் மனு தர்மப்படி சாஸ்திரப்படி இதெல்லாம் எதிரானது மனு தர்மத்துக்கு. ஏன்னா சங்கராச்சாரியார் இந்து மதத்தின் தலைவர்னு சொல்றாரு சங்கராச்சாரியார், அவராகட்டும் மனு தர்ம சாஸ்திரங்கள் ஆகட்டும் அதுல என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, பருவமடைவதற்கு முன்னே பெண்கள் பருவமடைவதற்கு முன்னே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதை தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சா அது தண்டனை, அவங்க அப்பாவுக்கு பெண்களின் மாதவிடாய் ரத்தம் இருக்குல்ல அதை எடுத்து அந்த பெற்றோருடைய வாயில ஊத்தணும் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கான். அந்த பொண்ணு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க படிக்கிறாங்க, இன்னும் வயது அதிகமாக அவங்க சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுத்து அவங்க வேற யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணினாங்கன்னா நம்ம ஜாதி விட்டு போயிருவாங்க, நம்ம சொல்படி கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் கடவுள் அப்படிங்கிற பித்தலாட்டம் எல்லாம் இதுக்காகத்தான். கடவுளுக்காகவோ மதத்துக்காகவோ இதெல்லாம் கிடையாது. இந்த ஏமாற்று வேலைகளை செய்வதற்காகத்தான் இவைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் கடவுள் மதம் சாஸ்திரம் எல்லாமே இருக்கு. ஆளுநர் ரவியே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நானே குழந்தை திருமணம் செய்தவன் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆளுநர் ரவி அவர் முழுக்க இந்த இந்து மத வேதங்கள் சாஸ்திரங்கள் மனு தர்மம் சனாதனம் எல்லாம் உயர்ந்தது, அதை எப்படி வாழணும், நம்ம அப்பேற்பட்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னால பேசுற நபர். அதனாலதான் வெக்கமே இல்லாம குழந்தை திருமணம் செய்து கொண்டேன். ஒருவேளை ஆளுநர் ரவி இன்னைக்கு அதை பண்றதா இருந்தா, அல்லது ஆளுநர் ரவி தன் வீட்டில் இன்னைக்கு ஒருத்தருக்கு பண்ணி அப்படி குழந்தை திருமணம் பண்ணி வச்சாருன்னா போக்சோ கைதியா ஜெயில தான் இருக்கணும். பண்ணுவாரா? பண்ணி வைப்பாரா? பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் நல்ல முறை. அந்த வேத காலம் இப்ப வேணுங்கிறாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் உயர் படிப்புக்கு போறாங்க, அப்படி வேலைக்கு போறாங்க. அப்ப வேலைக்கு போறப்ப உயர் படிப்புக்கு போறப்ப தன் குடும்பத்துல தன் சொந்தக்காரங்க ஒரு 20 வயசு பிள்ளைக்கு ஒரு 15 வயசு பிள்ளைக்கு ஒரு 40 வயசுக்காரரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். அவனுக்கு சொத்து இஷ்டத்துக்கு இருக்கும், ஆனா கை நாட்டா இருப்பான், காட்டுல மசம் வேலை செய்வான், அல்லது ஏதாவது கம்பெனிக்கு போனா ஏதாவது எந்த வேலை கொடுத்தாலும் மசம் செய்வான், 2 வேலை 3 வேலை செய்வான். ஆனா பொண்ணு தர மாட்டாங்க, அவங்க சொந்தத்திலே தரமாட்டாங்க, வேற யாரோ அவங்க சொந்தத்திலே தரமாட்டாங்க. அப்ப என்ன பண்றது?
அந்த சொத்தை எல்லாம் பாதுகாக்கணுமே. அப்ப இவன் வந்து சொத்து போயிடக்கூடாதுன்னு தான் சொந்தத்துக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இவங்க டிவில விவாதங்கள்ல எல்லாம் நீயானா இதுல எல்லாம் பார்த்தா சொந்தம் விட்டு போயிடாதா, நம்ம சொந்தம் விட்டு போயிட்டா நம்ம என்ன ஆறுது, நம்மளோட சொந்தம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படிம்பாங்க. சொந்தம் இல்ல, ஒரு மயிரும் இல்ல, சொத்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதா இவனுடைய அங்கலாப்பு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த 15 வயசு பிள்ளைக்கு 40 வயசால கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பல திருமணங்களை இங்க 2வது திருமணம் சொல்லி கோவையில வருவாங்க. இந்த மாதிரி நான் 2வது திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஏங்க என்னங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்போம். அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இந்த மாதிரிங்க, எங்க அப்பா எங்க சொந்தத்திலே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல, அவர் எது எடுத்தாலும் எங்க அம்மா கூட பேசினாலும் சந்தேகப்படுவாரு, எங்க அப்பா கூட பேசினாலும் சந்தேகப்படுவாரு, எனக்கு வாழவே பிடிக்கல, அதனாலதான் நான் இவர் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கு எந்தெந்த ஜாதி பெரிய ஜாதி, நாங்க ஆண்ட ஜாதி அப்படின்னு சொல்றாங்களோ, எங்க ஜாதி எக்காரணத்தை கொண்டு மாறக்கூடாது அப்படிங்கிறாங்களோ, அவங்க ஜாதியிலிருந்து வர்றவங்க தான் இந்த பதில் சொல்றதெல்லாம். இதெல்லாம் பிடிக்காம தான் உயர் படிப்புக்கு போறப்ப இந்த கொடுமைகளை பாக்குறாங்கல்ல. அப்படியே நம்ம அக்கா நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணாரு, நம்ம அக்காவுக்கு எவ்வளவு வயசு, நம்ம அக்காவுக்கு அவர் அப்பாவாட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயோ இவனை நம்ம எக்காரணத்தை கொண்டு சிக்கிறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க படிக்கிறப்ப தனக்கு பிடிச்ச தன் கேரக்டரை போலவே இருக்கிற ஒரு பையனா பார்த்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அது நல்ல முறையா போச்சுன்னா, அதாவது லவ் பண்ணும் போதே அவன் சரியில்லைன்னா அவங்க விட்டுறாங்க. ஆனா பெரும்பாலும் பிடிச்சிருந்தா அவன் என்ன ஜாதி என்ன மதம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் சின்ன இதா கூட எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இவனதான் சொல்றானுங்க ஒண்ணுமே தெரியாம எங்க ஜாதி எப்படிப்பட்டது தெரியுமா, எங்க மதம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு. இப்ப இவ்வளவு ஆணவ கொலை நடக்குதுல்ல. நீங்க இளவரசன் கொலைய எப்படி நீ ஒரு வன்னியர் பெண்ணை காதலிக்கலாம், ஒரு பறையனுக்கு எதற்கு வன்னியர் பெண், ஒரு பல்லனுக்கு எதற்கு தேவர் பெண், ஒரு சக்கிலியருக்கு எதற்கு பல்லர் பெண், ஒரு ஒக்கிலியருக்கு எதற்கு தேவர் பெண், இப்படினால சண்டை கட்டியால வீரம் பேசுறாங்கல்ல. இவங்க வீரம் பேசுற இவங்க எல்லா ஜாதியில இருந்தும் இளவரசன் கொலைக்கு அப்புறம் மட்டும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் வன்னியர் பெண்கள் வேறு ஜாதியில் திருமணம் செய்துள்ளனர் காதலித்து. அதே போல தேவர் ஜாதி ஆகட்டும், இந்த சுர்ஜித் கவினை படுகொலை செய்ததற்கு பிறகு மட்டும் ஒரு 500 கல்யாணமாவது நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச கோவையிலேயே ஒரு 7-8 கல்யாணம் நடந்தாச்சு இந்த ஒரு வார காலத்துக்குள்ள. வன்னியர் பெண்கள் மட்டும் இளவரசன் கொலைக்கு அப்புறம் கோவையில மட்டுமே ஒரு 200 திருமணமாக நடந்திருக்கும். அது இல்லாம வேறு வேறு இடங்களில் எவ்வளவோ திருமணம் நடந்திருக்கும். என்னன்னா உங்க ஜாதி பெருமை, உங்க ஜாதியினுடைய நீங்க அப்படியே கட்டுக்கதை விடுறீங்களா, நம்ம ஜாதி எப்படிப்பட்ட ஜாதின்னு. அவையெல்லாம் இந்த படிச்ச பெண்கள் ஒரு கூட மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப நாளைக்கா நாளானிக்கா ஒரு கல்யாணம், நாங்க தேவர் பையங்க, பொண்ணு அருந்ததியர் பெண்ணு, ஆனா எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குது, நான் அந்த பொண்ணோட தான் வாழுவேன். அவங்க அப்பாவே அவன் என்னங்கிறானா, நீ வந்தாவா வராட்டி போங்கிறான். இங்க சூலூர் பக்கம் இந்த ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்றது காலங்காலமா வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த பெரியார் இயக்கங்கள் புதுசா யாராவது நீங்க எங்களை மாத்துறீங்க, எங்க ஜாதி ஒடுக்கி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா ஆய்வறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்வர்டு மருத்துவ பள்ளியின் மரபணுத்துறை பேராசிரியரான புகழ்பெற்ற டேவிட் ரெய்ஸ் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் மரபணுத்துறையில் ஆய்வறிஞருமான லால்ஜி சிங் ஆகியோரின் தலைமையில் ஹைதராபாத்தில் உள்ள சென்டர் ஃபார் செல் அண்ட் மோல்குலர் பயாலஜி அதனோட துணை இயக்குனர் குமாரசாமி தங்கராஜ் போன்ற ஆய்வறிஞர்கள் அடங்கிய குழு இந்திய சமூகத்தின் மூதாதையர்கள் பற்றிய மரபணு அடிப்படையிலான ஆய்வினை மேற்கொண்டது. அந்த ஆய்வுக்குழு கடந்த 2009 ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. அதன்படி இந்தியாவில் 1900 ஆண்டுகளாகத்தான் ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குதான். அதற்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாதான். இதை உறுதி செஞ்சிருக்காங்க. வரலாற்று ரீதியாக மனுவின் காலத்திற்கு பின் மட்டுமே ஜாதிக்குள் திருமணம் செய்யும் முறை ஏற்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அப்ப 1900 வருஷமா தான் ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பா இதுல சொன்ன அதாவது குமாரசாமி தங்கராஜ் இந்த வெளிநாட்டுக்காரங்களையும் கூட விட்டா அவங்களையும் நம்ம ஜாதி தாங்க, எங்க அக்கால தாங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் வேற மாத்திக்கிட்டாரும்பான். ஆனா ஜாதிக்குள்ள 1900 வருஷமா தாண்டா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இப்படி இல்ல அப்படின்னு சொல்ற இந்த அறிஞர்களை கூட ஏதாவது கவுண்டர் ஜாதியிலையோ செட்டியார் ஜாதியிலையோ அல்லது வன்னியர்லயோ நாடார்லயோ என்னம்பாங்கன்னா, அவர் எங்க ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு இவருக்கு பாராட்டு விழா கூட வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியாது. அவர் ஒரு புகழ் பெற்றவரா இருந்தா போது வைப்பாங்க. அவர் எதுக்காக புகழ் பெற்றவர்னா
இந்த மாதிரி ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்றதால இப்பதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை எங்க ஜாதிக்காரங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பாராட்டு விழா வைப்பான். எங்க ஜாதிக்காரங்க. நம்ம அறிவு அவ்வளவுதான். இந்த அறிவு வச்சிருக்கிற இவனுக்கு சொல்ற பேச்சு இவங்க பிள்ளைய கேட்பாங்களா? அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்சவங்களும் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்க இதை தடுக்கணும்னா படிக்கவே விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீ வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீனாலே அந்த பொண்ணை வேற எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் எப்படி லவ் பண்ணுவான்? படிச்சிருக்குதா? யாரா இருந்தாலும் நீங்க என்ன பாக்குறான்? கை நாட்டா இருப்பாங்க அப்பன். ஆனா என் புள்ள MBAங்க, நீங்க என்னங்க வெறும் சாதாரணமா 12வது படிச்சுட்டு மாப்பிள்ளை கேக்குறீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. என் புள்ளைக்கு ஈக்குவலா படிச்சிருக்கணுங்க. என் புள்ள வக்கீலுங்க, எங்க புள்ளதான் எங்க குடும்பத்திலேயே எங்க ஜாதியிலேயே ஃபர்ஸ்ட் வக்கீலு. நீங்க என்னங்க சாதாரண கம்பெனிக்கு மேனேஜரா போயிட்டு என் பிள்ளை கேக்குறீங்க அப்படின்னா? அப்படின்னா பிள்ளைய படிக்க வச்சாதான் இந்த பெருமை மயிர் பேச முடியும். நீ இதே பெருமை மயிர் பேசணும்னா படிக்க வச்சே ஆகணும். நீ அவ விட்டுட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டீன்னு வச்சுக்க, உன் பிள்ளை எவனா பொண்ணு கேட்கவே வரமாட்டான். நீயும் மீசையை முறுக்கவும் முடியாது. டிவியில வெக்கமெல்லாம் பேசுறானுங்க. எங்கள் இனம் எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கள் ஜாதி எப்படிப்பட்டது தெரியுமா? என்ன இனம், என்ன வெங்காய இனம்? உலகம் தோன்றின புதுசுல அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, உலகம் தோன்றின புதுசுல 4 இனங்கள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில மட்டும் ஏறத்தாழ 72 மரபினங்களின் கூறுகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 4ஆக இருந்த இனங்கள் 72க்கும் மேற்பட்ட துணை இனங்களாக பெருகியது எப்படி? இனக்கலப்பினால் மட்டுமே அது சாத்தியமாகி இருக்கிறது. சொல்லு, நீ சொல்ற இல்ல உன் ஜாதி தான் இதுன்னா, நீ உலகம் தோன்றினப்பவே நாடார்கள் ஒரு 1 லட்சம் பேர் பிறந்திருக்கணும். அவங்களுக்குள்ளேயே இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கணும். செட்டியார்கள் ஒரு 1 லட்சம் பேர் பிறந்திருக்கணும். கவுண்டர்கள் ஒரு 1 லட்சம் பேர் பிறந்திருக்கணும். அதுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தா சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை. 4 வர்ணங்கள் தான் அப்படிங்கிறான். அந்த 4 வர்ணங்கள் மாறி மாறி ஒவ்வொன்றும் கலப்பி ஏற்பட்டுதான் இப்ப 4000 ஜாதியே இருக்குது. ஜாதி மாதிரி உருவாகி வந்த ஒரு ஜாதிக்கு இதுல என்ன பெரிய புனித மயிர் இருக்குது? என்ன சுத்த ஜாதி? உன் ஜாதியே நீ பெரியார் எழுதியிருக்காரு, விபச்சாரமே ஜாதிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையா பேசிக்கிற இவங்களுடைய நூல்கள் இருந்துதான் எடுத்து சொல்றாரு. எல்லாமே அபிதான சிந்தாமணி அந்த மாதிரி நூல்கள் இருந்து இவங்களுடைய புராணங்கள் இருந்து எடுத்து சொல்றாரு. உங்க ஜாதிகளே பாத்துட்டீங்கன்னா அதையெல்லாம் வெளிப்படையா பொது வெளியில கூட பேச முடியாது. ஒவ்வொரு இதுமே, அதாவது வெள்ளாள கவுண்டர் ஜாதி எப்படி வந்துச்சு? பிராமண பெண்ணுடன் சூத்திரன் விபச்சாரம் செய்ததால் பிறந்தவர்கள் சண்டாளர்கள் அப்படின்னு பெரியார் சொல்லல. பெரியார் நீங்க பெருமையா சொல்ற இந்து மத சாஸ்திர புத்தகங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்துதான் சொல்றாரு. அப்படிதான் நீங்க பிராமண குல பெண்களுடன் சண்டாளர் கூடி பிறந்த பிள்ளைகள் சருமக்காரர், அதாவது சக்கிலிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப பிராமண குல பெண்களுடன் சண்டாளர் கூடி பிறந்த அப்படின்னா அவங்கதான் சக்கிலியர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சக்கிலியருங்கிறவங்க பிராமணர் தானே. பிராமண பெண் வயிற்றுல இருந்து ஒருதான் அவங்க பிராமணர் தானே. அவங்க எப்படி சக்கிலியர் ஆவாங்க? ஆனா இங்க பேசுறான், ஆண்டா சக்கிலி நீ இருக்கிறதுக்கு எனக்கு ஈக்குவலா கேக்குற, ஏண்டா நீ உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு கழுத்தை வெட்டி சாகடிக்கிறானுங்க. ஆனா உன் சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறான் அவங்க பிராமண பெண் கூட சண்டாளர்கள் கூடி பிறந்ததுனாலதான் வந்தாங்கன்னு. ஒண்ணு உன் சாஸ்திரத்தை புராணத்தை நம்பு. அதை நம்புனா இங்க ஜாதி வீரம் பேசாத மூடிட்டு இருக்கணும். இல்ல நீ அறிவியலாளர்கள் சொல்றதையாவது கேட்கணும். அதையும் கேட்க மாட்டேன்னா வெறும் முட்டாள்தனமா பைத்தியார்த்தனமா பேசிட்டு இருந்தா உங்க வீட்டுல உங்க பொண்ணு கூட ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இப்ப ஊனமுற்ற குழந்தைகளே எவ்வளவு பேர் பிறக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது அகமண முறையால் நெருங்கிய ரத்த உறவுல திருமணம் பண்ணிக்கிறதுனாலதான் இந்த ஊனம் எல்லாம் பிறக்குது. நீங்க ஊனம்னா கை முடமாவும் கண்ணு தெரியாமையும் கால் முண்டியாவும் இருக்கிறது மட்டுமே ஊனம் கிடையாது. ஒருத்தனுக்கு படிப்பு வராம இருக்கும், மக்கு பயில அப்படிம்பாங்க. அதெல்லாம் எது எது சரி செய்ய முடியாததோ அதெல்லாமே ஊனம் தான். அதெல்லாம் ரத்த உறவில், அதாவது அத்தை மகளை அக்கால் மகளை திருமணம் பண்ணிக்கிறேன் நீங்க பெருமை பேசுறாங்கல்ல, அதனாலதான் இது நடக்குதுங்கிறான். இன்னும் சொல்ல போனா, அதாவது இங்க நீங்க அத்தை மகளை திருமணம் செய்வது, அக்கால் மகளை திருமணம் செய்வது, தாய்மாமன் புள்ள இப்படி எங்கிறது எல்லாம் பெரிய கலாச்சார பெருமையா பேசுறாங்க. இது தமிழ்நாட்டிலே ஆந்திராவிலேருந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இதே இந்து மதத்தில் வட இந்தியாவில் இதை அசிங்கமா பாக்குறான். ஏன்டா சின்ன குழந்தைகள் இருந்து பார்த்து பழகி வளர்த்து எல்லாம் கூடவே இதை இருந்து பார்த்தவங்கள எப்படா கல்யாணம் பண்றதுக்கு அந்த என்ன எப்படா உங்களுக்கு தோணும் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா இங்க இருக்கிறவன என்ன சொல்லுவான்னா, அத்தை மேல பண்றது சரிங்கிறவன் சித்தப்பா பிள்ளைய பெரிய பிள்ளைய பண்ணக்கூடாதுமா. ஆனா இதே இஸ்லாமியர்கள் சித்தப்பன் பிள்ளை சித்தி பிள்ளைய பெரிய பிள்ளைய அவங்க பண்றாங்க. அப்ப என்ன சொல்றது, அது தவறுங்கிறதா இல்ல இது தவறா?
சரி உன் மதத்துக்குள்ளேயே இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிறவன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறானே, அவன் இந்த மாதிரி திருமணம் பண்றது இல்லை. ஒரே மதம் உங்களை போலவே அப்படின்னா அவனை இதே போலதான் பண்ணணும். ஆனா பண்றது இல்லையே. ஏதாவது ஒரு தவறான ஒரு கட்டிடத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு அதை நீங்க வந்து ஒரு டிவியில, ஊடகங்கள்ல, பேஸ்புக்ல அதை ஒரு பெருமையா பேசுறது, அதை அடிச்சு புடிச்சு சண்டை கட்டுறது, அதுக்காக கொலை பண்ண துணியிறது. சரி அவ்வளவு கொலை பண்றீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கொலை பண்ணிருக்கீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் கொலை பண்ற நேரத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ அங்க வந்து உன் ஜாதிக்கு என் ஜாதி புள்ள கேட்குதான்னு வெட்டுற நேரத்துல இங்க வந்து சேட் பண்ணிட்டு இருக்கான், ஐ லவ் யூ, ஹாய், எங்க இருக்க, என்ன பண்ற அப்படிங்கிறான். இப்படித்தான் இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த அரசே வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஜாதி ஓட்டுகளை எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக, ஜாதியை ஓட்டு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதியை ஒழிக்க வந்த அரசுகள் எல்லாம் கூட இதை காப்பாற்றும் நிலைமையில் இருக்கு. மாதமா இருக்கிற காலங்கள்ல ஊனமா இருக்காங்களா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருக்கலைப்பு பண்றாங்கல்ல, அதுலயே வந்து 72.2% கருக்கலைப்பு வந்து உள்ஜாதிக்குள்ள நெருங்கிய ரத்த உறவுக்குள்ள பண்றதுனாலதான் அவங்களுக்கு தான் 72.2% கருக்கலைப்பு நடக்குதான். அந்த ஊனங்களை தவிர்ப்பதற்காகவாவது, இந்த முட்டாள்தனங்களை தவிர்க்க, ஒரு சமத்துவம் ஏற்பட, நம்ம ஒற்றுமையா வாழ்வ, ஜாதி மாதிரி காவலிக்கணும், ஜாதி மறுப்பு காவலர்களை வரவேற்கணும். இன்னும் சொல்ல போனா அரசு என்ன பண்ணணும்னா, ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்களை பாதுகாக்கிறதுக்காக தனி பிரிவை ஏற்படுத்தணும். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்து, வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்து, தனியார் துறை முதற்கொண்டு முன்னுரிமை கொடுத்து அந்த சாதி மறுப்பு காவலர்களை பாதுகாக்கணும். காவல்துறை அதிக அக்கறை கொண்டு இதுக்குன்னே தனி பிரிவை ஏற்படுத்தி அவங்க வந்து இந்த காவலர்களை பாதுகாக்க எல்லா முயற்சிகளையும் செய்யணும். அதுதான் ஒரு அழகான நாடு, ஒரு அழகான சமுதாயம், ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகிறதுக்கு பயன்படும். நன்றி.